ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை சந்திக்க ரொம்ப நாள் ஆகிவிட்டது. ஆனால் ஒன்றுமே அல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடக்கூடாது. எப்போ பார்த்தாலும் சோகங்களோடு இருக்காதே, அது உன்னையே கெடுத்துவிடும். அதே மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் போட்டு ஏதாவது ஒன்றை குழப்பிக்கொண்டும் இருக்காதே, அது அடுத்தடுத்து உன்னை கவலையாக்கிவிடும். யாரை நினைத்தும் முதலில் பயப்படாதே. இவர்கள் நமக்காக இந்த விஷயத்தை செய்து விடுவார்களோ, அந்த விஷயத்தை செய்து விடுவார்களோ என்று எக்காரணம் கொண்டும் யாரையும் மனதில் வைத்துக்கொண்டு கலங்காதே. இங்கு யாராலும் எப்பொழுதும் உன்னை எதுவும் செய்ய இயலாது. நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டியது இருக்கிறது. கண்டிப்பாக உன் வாழ்வில் அனைத்தையும் மாற்றலாம். அனைத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிடித்தது போலவே சாதகமாகவே ஆக்கலாம். ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு விஷயத்தை செய்தால் அதற்கு ஒரு விஷயம் செய்ய போகிறீர்கள். அதற்கு முன்பு இந்த விஷயத்தை செய்தீர்கள் என்றால் அந்தந்த விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் என்பதெல்லாம் உண்டு. இது எல்லாமும் உண்மைதான். சில பேர் இதை புரிந்து கொண்டு சாஸ்திரமாக ஒரு பழக்கமாக தொடர்ந்து செய்வார்கள். ஆனால் சில பேர் அதை தொடர்ந்து செய்யாமல் அப்படி விட்டு அவரவர்கள் இஷ்டத்திற்கு இருப்பார்கள். அதுவே சாஸ்திரமாக ஒரு விஷயத்தை ஒரு நபர் செய்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கையை பார்த்தார் என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளிலிருந்து மீளக்கூடிய சக்திகளும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு மனிதர்கள் மூலமாக ஒரு நல்ல மாற்றங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமும் ஒரு விதமான வழிகள் உண்டு. அது சிலருக்கு இங்கு புரிகிறது, சிலருக்கு இங்கு புரியவில்லை. அதை நான் சூட்சுமமாக சொல்லிக் கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன். வாழ்க்கையில் எல்லா நேரத்திலேயும் எல்லா விதத்திலேயும் அமைதி என்பது வேண்டும். அந்த அமைதி மட்டும் ஒரு நபருக்கு கிடைத்துவிட்டது என்றால் அவன்தான் இந்த உலகத்தில் சிறந்த ஆள். புரிந்ததா? அவன்தான் இந்த உலகத்தில் சிறந்த ஆள். உன்னுடைய வாழ்க்கையில் சிறந்த விஷயங்கள் கிடைக்கும் நேரம் இது. இதை போட்டு இப்பொழுது நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. நிறைய மாற்றத்தையும் நிறைய விதமான யோகத்தையும் நிறைய விதமான அற்புதத்தையும் சந்திக்க இருக்கிறாய். இந்த நேரத்தில் உன்னுடைய மனதுக்குள் எந்த விதமான சலனங்களும் இல்லாமல் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய்ய வேண்டும். அமைதியாக இருந்து நான் என்னென்ன சொல்கிறேன், ஏது சொல்கிறேன் என்பதை புரிந்து கொள். காலங்கள் ஆனது மிக மிக அற்புதமானது. அது எந்த நேரத்தில் யாருக்கு எப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகளை காட்டும் என்பது தெரியாது. உனக்கு இந்த நேரத்தில் இந்த சூட்சமமான விஷயத்தை சொல்ல இந்த நேரம் காலங்கள் நான் அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கிறோம் என்று நம்புங்கள். நீங்கள் நம்பினால், நம்பி ஒரு விஷயத்தை செய்தால் மட்டும்தான் நல்லது நடக்குமே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் மற்ற விஷயங்களை தேவையே இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் தேவையே இல்லாமல் போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தால் எப்படி நல்லது நடக்கும்? நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். முக்கியமாக நீங்கள் ஒரு சுபத்துவமான ஒரு காரியத்தை செய்ய இருக்கிறீர்கள். ஒரு சுபத்துவமான விஷயத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் வருஷத்திற்கு ஒரு முறை தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கும் சிவனை போய் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். அதே மாதிரி நான் இப்பொழுது சொல்லும் கோவில்கள் அனைத்து வருஷத்திற்கு ஒரு முறை ஏதோ ஒரு கோவிலுக்கு சென்று அதுவே நீங்கள் பழக்கமாக வைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நீங்கள் கெட்ட நேரம் வரும் பொழுது நீங்கள் தடுமாறி விழுந்தாலும் நாங்கள் காப்பாற்றுவோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வரலாம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு செல்லலாம். மற்றும் கும்பகோணத்தில் இருக்கும் உப்பிலியப்பன் கோவில் நீங்கள் செல்லலாம். இந்த மாதிரி வருஷத்திற்கு ஒரு கோவில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில்
இந்த மாதம் இந்த கோவிலுக்கு நான் செல்வேன், வருஷத்திற்கு ஒரு முறை என்று முடிவெடுத்துவிட்டு வருஷத்திற்கு ஒரு முறை கோவிலுக்கு சென்று வாருங்கள். இல்லை, எனக்கு அவ்வளவு வசதி எல்லாம் இல்லை, எந்த கோவிலுக்கும் செல்ல எனக்கு வசதி இல்லை, அந்த அளவுக்கெல்லாம் என்னை தெய்வம் ஒன்றும் வாழ வைக்கவே இல்லை என்றால் குலதெய்வ கோயில் போகலாமே. குலதெய்வ கோயிலுக்கு போகலாம், அது மட்டும் என்றும் தட்டிவிடாதீர்கள். காசு இல்லை, பணமில்லை என்பதற்காக குலதெய்வ கோவிலுக்கு போவதை மட்டும் ஒரு நாளும் விட்டுவிடாதீர்கள். ஏனென்றால் அது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. அதை தட்டுபவன் வாழ்க்கையில் முன்னேற மாட்டான். எந்த கோவிலுக்கு வேண்டுமானாலும் போகாமல் இருக்கலாம். 2 வருஷத்திற்கு ஒரு முறை, இல்லை வருஷத்திற்கு ஒரு முறை எல்லாம் நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வரும் பொழுது அங்கு தெய்வத்தை போய் உங்களுடைய பழக்கங்கள் என்னவோ அதை நீங்கள் செய்து வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள் நடக்கும். எதை நீங்கள் எதிர்பார்த்தாலும் அது அந்த தெய்வமானவர்கள் உங்களுக்காகவே தருவார்கள். எப்படி தெய்வம் உனக்கு தராமல் இருக்கும்? தெய்வமோ உனக்கு தரும். நீ நினைப்பது போல இல்லை வாழ்க்கை. புரிந்ததா? தெய்வங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்கிறீர்கள் என்ற பட்சத்தில் அந்த தெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல 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 மாற்றங்களையும் நல்ல நல்ல ஏற்றங்களையும் தரும். சில பேருக்கு சில விஷயங்கள் புரிவதில்லை, அதனால் தெய்வத்தை வெறுக்கிறார்கள். ஆனால் உனக்குத்தான் தெய்வத்தை ரொம்ப பிடிக்குமே. அப்படி இருக்கும் பொழுது தெய்வம் எனக்கு இது செய்யாது அது செய்யாது என்று நீயே ஒவ்வொன்றையும் முடிவெடுத்து கொள்ளாதே. அது மிகப்பெரிய ஒரு தவறாக முடிந்துவிடும். நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கும் சமயத்தில் தீய விஷயங்களை நினைக்கக்கூடாது. நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். யார் யாரோ ஏதேதோ சொல்கிறார்கள், யார் யாரோ ஏதேதோ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் எல்லா விஷயத்திலேயும் சொல்கிறார்கள் என்று நினைத்து சங்கடங்கள் படாமல் எல்லாமும் மாறும், எல்லாமும் அற்புதமாகும் என்று நம்பிக்கையோடு ஒவ்வொரு சுபத்துவமான காரியத்திலேயும் நீங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து வையுங்கள். நிறைய லாபங்கள், நிறைய அற்புதமான விஷயங்கள், ஏற்றங்கள் எல்லாமும் இனி வரும் நாட்களில் உங்களுக்கே கிடைக்கும். யாருக்கும் இங்கு எதுவும் புரியாது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று. ஆனால் எனக்கு புரியும். நல்லதே செய்கிறேன், நல்லதே நடக்கும்.